எல்லா கண்ட்ரியோட முக்கியமான எய்ம் என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எஃபெக்டிவ் டிமாண்டுக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஜான் மேனட் கீன்ஸ் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட், ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றாரு. அப்போ கீன்ஸுக்கு முன்னாடி இருந்த எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் டிமாண்ட்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் த டிசையர் ஆர் வில்லிங்னஸ் டு பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அதுதான் டிமாண்ட்னு சொல்லி கீன்ஸுக்கு முன்னாடி இருந்த நிறைய எக்கனாமிஸ்ட் சொன்னாங்க. ஆனா கீன்ஸ் சொல்றாரு, டிமாண்ட்ன்றது வெறும் அந்த டிசையர் அண்ட் வில்லிங்னஸ் மட்டும் இல்ல. எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா, யூ ஹாவ் த டிசையர், வில்லிங்னஸ் ஆஸ் வெல் அஸ் தி எபிலிட்டி டு பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். அதாவது உங்ககிட்ட அந்த பொருளை வாங்குறதுக்கான மணியும் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் அவரோட புக்ல மென்ஷன் பண்றாரு. அப்ப பாருங்க, effective demandனா it denotes money actually spent by the people on products of industry. சரி, டிமாண்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, கீன் சொல்றாரு, எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷனல் இன்கம். எப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட பீப்புள் நிறைய பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சீனா என்ன அர்த்தம்னா கன்சம்ஷன், நம்ம நிறைய கன்சியூம் பண்றோம்னு அர்த்தம். ஸோ நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம்னா நிறைய இன்வெஸ்டும் பண்ணுவோம். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நிறைய வாங்குறோம்னு சொல்லிட்டு நிறைய அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு யார் தேவைன்னா இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் தேவை. அப்போ தேர்ஃபோர் நம்ம நிறைய டிமாண்ட் பண்றதுனால, ஒரு கண்ட்ரில இருக்க பீப்புள், ஒரு கண்ட்ரில இருக்க சிட்டிசன்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸை டிமாண்ட் பண்றதுனால அந்த கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரீஸ் பூஸ்ட் ஆகுது. அந்த கண்ட்ரியோட அவுட்புட் பூஸ்ட் ஆகணும்னா இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட அவுட்புட் பூஸ்ட் ஆக முடியும். தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட்.